அமெரிக்கன் ஏர்கிராஃப்டை ஒரு இந்தியன் பைலட் தற்கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாருங்கிறது. ஏன்னா ஈஸியா நம்பிடுவாங்க. ஏன்னா அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் எப்படிப்பா இந்தியன் பைலட் பண்ணுவாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்றது வந்து நம்ம எல்லாருமே இந்தியன்ஸா இருக்கிற நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே அகேன்ஸ்டா இருக்குது. பை டிஃபால்ட்டே வெள்ளக்காரனா அவன் என்னப்பா தப்பு பண்ணிட போறாங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இவங்க ஏன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நான் சொல்றேன். போயிங் வந்து வேணும்னே பிளான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போட்டு பார்ப்போம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி லயன் ஏர்கிராஃப்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ஏர்கிராஃப்ட் வந்து இடிஞ்சிருச்சு. ஓகேவா, பெரிய உயிரிழப்பு, நிறைய பேர் இறந்து போனாங்க. ஈவன் எத்தியோப்பியாலையுமே வந்து ஒரு ஃபிளைட் வந்து இடிஞ்சு போச்சு. ரெண்டுமே போயிங் ஃபிளைட் தான். எடுத்த உடனே போயிங் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் ஆர்டிகல்ஸாக வேர்ல்டு ஃபுல்லாக வர வச்சாங்க. எல்லா ஆர்டிகல்ஸுமே வந்து பைலட் மேலே தப்பு, பைலட் டிப்ரெஷனில் இருந்தார், அதனால இறந்து போயாச்சு, இன்க்ளூடிங் மலேசியன் ஏர்கிராஃப்ட் காணாமல் போச்சு. அதை பற்றி நான் மறுபடியும் அப்டேட்டட் வீடியோ போடணும்னா கமெண்ட் செக்ஷனில் மலேசியன் ஏர்கிராஃப்ட்னு டைப் பண்ணுங்க. அதுலேயுமே என்ன சொன்னாங்கன்னா பைலட் வந்து சோகமாக இருந்திருக்காரு, பைலட் வந்து டிப்ரெஷனில் இருந்தார். ஸோ ஃப்ளைட்டு விபத்தாச்சுன்னா பழைய தூக்கி உடனே பைலட் மேலே போட்டுறது. பைலட் உயிரோட வந்து சொல்ல போறாரா இல்லைங்க நான் டிப்ரெஷன் இல்லைன்னு இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் மேலே பழிய போட்டுறது. இதை அவங்க பேட்டர்னாகவே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த லயன் ஏர்கிராஃப்ட் இதுவும் எத்தியோப்பியன் இதுலையும் கடைசியில் பார்த்தீங்கன்னா தப்பெல்லாம் போயிங் மேலே தான் இருந்திருக்குது. போயிங் வந்து ஃப்ளைட்டை ஒழுங்காக சரி பார்த்து கொடுக்காம அவசரமாக டெலிவர் பண்ணால் காசு வருங்கிற காரணத்துக்காக ஃப்ளைட்டை சீக்கிரமாக கொடுத்து போயிங் மேலே இருக்கிற ஒரே தப்புனால 2 ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி பல 100 பேர் இறந்து போயிருக்காங்கிறது கடந்த 10-15 வருஷம் வரலாறு. ஓகேவா, இது போயிங் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் எடுத்த உடனே பைலட் மேலே பழிய போட்டுறது. இதனால தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பைலட் அசோசியேஷனும் கோவப்பட்டு இந்த ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. அண்ட் பைலட் அசோசியேஷன்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் அடுத்த ஸ்டெப் யோசிச்சு பாருங்க. ஜெர்மன் விங்ஸ் மாதிரி இது நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கம்பேர் பண்ணுறாங்க. ஜெர்மன் விங்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஆர்டிகல்ஸ்லாம் இதான் போட்டிருக்காங்க. ஜெர்மன் விங்ஸ் மாதிரி வந்து ஏர் இந்தியா பைலட்டும் பண்ணிருக்கலாம். ஜெர்மன் விங்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் மறுபடியும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கோ பைலட் வந்து ஓகே பைலட் கிடையாது, கேப்டன் கிடையாது, கோ பைலட் வந்து காக்பிட்ல இருந்து கேப்டன் கொஞ்ச நேரம் வெளியே போன உடனே கதவை சாத்திட்டு அவர் வந்து மொத்த ஃப்ளைட்டையும் வந்து அவர் டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு, பல முறை டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு, கவுன்சிலிங்லாம் போயிருக்காரு, ஒரு பெரிய ரெக்கார்ட் இருக்குது. அவர் என்ன பண்றாருன்னா தற்கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறாரு. யாரு? ஜெர்மன். அவர் வந்து அந்த ஃப்ளைட்டை கொண்டு போய் ஒரு பிரெஞ்சு ஆப்ஸ் மேல, ஒரு பிரெஞ்சு மலைகள் மேல வந்து போய் அதை இடிக்கிறாரு. இடிச்சு எல்லாருமே இறந்து போனாங்க. இது வந்து கடைசியில் ஒரு சூசைட் அண்ட் மர்டர் ஆன் பிரெஞ்ச் ஆல்ப்ஸ் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா அதே பழிய தூக்கி இந்தியன் பைலட் மேல வைக்க பார்க்குறாங்க. அந்த இடத்துல பண்ணது யாரு? கோ பைலட். புதுசா வந்தவங்க, பெருசா விவரம் கிடையாது கம்பேர் டு த கேப்டன். அவர் வெளியே போனாலும் அவர் தடுத்துடுவாருன்னு தெரிஞ்சு அவர் வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் சாத்தி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதையும் இப்போ இந்த இடத்தையே யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்தியாவில் வந்து அத்தனை பேரும் இறந்து போகிறதுன்னு இருக்குல்ல, ஆக்சுவலாக அதுலேருந்து தவிர்த்திருக்கப்பட்டிருக்கலாம்ங்கிறது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அது வந்து அவ்வளோ பெருசாக வெடிச்சு இறந்து போகிறதுக்கான ரீசன் வந்து எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா இது போய் இடிச்சு இவ்வளோ பெருசாக இறந்து போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூவல் வாஸ் ஃபுல். ஃபியூவல் ஏன் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்போ தானே டேக் ஆஃப் ஆகிருக்குது அண்ட் ஃபியூவல் ஃபுல்லாக இருக்குது. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய வெடிப்பை உருவாக்கி இருக்குது. அவ்வளோ பெருசாக கொழுந்து விட்டு எரிஞ்சு எல்லாரும் இறந்து போகிறதுக்கு ஃபியூவல் தான் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணியிருக்குது. அண்ட் இதுதான் மேஜர் ரீசன். கிராஷ் ஆனதுக்கு காரணம் உள்ளுக்குள்ள நிறைய இருந்தாலும் அது வெடிச்சு செதறினதுக்கு காரணம் ஃபியூவல் டேங்க் ஃபுல்லாக இருந்திருக்குது. ஸோ இது ஃபியூவல் டேங்க் வந்து கரெக்டாக வெடிக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. கரெக்டாக நீங்கள் கிட்ட இருக்கிற ஒரு பில்டிங்கில் போய் இடிக்கிறப்போ மேபி இட் குட் ஹேவ் பின் அபர்டட் ஆல்சோ. மேபி அந்த ஃபியூவல் டேங்க் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா ஸோ இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ். அண்ட் அது வந்து ஒரு பை சான்ஸ். உண்மையிலே ஒரு பைலட் வந்து தற்கொலை பண்ணணும்னு நினச்சா அந்த ஜெர்மன் விங்ஸ் நடந்த மாதிரி, அந்த ஜெர்மன் விங்ஸ்ங்கிறது ஏர்லைன்ஸ், அதில் நடந்த மாதிரி பைலட் வந்து மேலே போயிட்டு ஒரு மலையில் போய் இடிக்கிறேன், அவ்வளோ பெரிய ஒரு உயரத்துலேருந்து போய் விழுகிறேன், அந்த மாதிரி பிளான் பண்ணால் பரவாயில்ல. டேக் ஆஃபே ஒரு நிமிஷத்தில் யாருங்க இதை பண்ணுவாங்க? அதை பண்ணியிருந்தாலும் உடனே அவர் மறுபடியும் எதுக்கு ஆன் பண்ணணும்னு நினைக்க போகிறாரு? அந்த ரிஸ்க்கை ஏன் வந்து அவங்க மறுபடியும் ஓகே இது ஒரு வேலை அப்படின்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கரெக்டாக தற்கொலை பண்ணணும்னு நினைக்கிறோம், தற்கொலை பண்ண போகிறோம். அதுவும் இவ்வளோ தெளிவான எல்லாரையும் சேர்ந்து தற்கொலை பண்ண போகிறேங்கிற ஒருத்தங்க யோசிச்சாங்கன்னா, அதுவும் 56 வயசில் ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸோடு இருந்துச்சுன்னா அவங்க ஏன் சான்ஸுக்கு சில விஷயங்களை விடணும்? ஏன் ஒருத்தங்க தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு ஏன்னா ஒருத்தங்க தப்பிச்சிருக்காங்கல்ல, ஏன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும்? அப்படி பண்ண வாய்ப்பே கிடையாது. இந்த ஆர்டிகிள்லாம் பார்க்குறப்ப அதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம 2025 வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னமும் உடனே எடுத்து ஒரு இந்தியன் பைலட் மேலே பழிய போட முடியும். ஏன்னா அவங்க ஒரு இந்தியன். கரெக்டாக இது ஒரு அமெரிக்கன் பைலட்னா இதே பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இந்தியன்னா ஈஸியாக பழிய தூக்கி போடுவாங்க. அதை நம்ம ஊரில் இருக்கிற இந்திய மக்களே நிறைய பேர் நம்புவோம். ஏன்னா இந்தியன்ஸ் தானே, தப்பு பண்ணலாம். அமெரிக்கன்ஸ் கரெக்டாக தான் இருப்பாங்க. போயிங் கரெக்டாக தான் இருக்கும். நோ, போயிங் ஹேஸ் அ வெரி ஷிட்டி ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் பீயிங் வெரி லேம் அண்ட் வெரி இந்த போயிங் மேக்ஸ்லாம் நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. அதுலேருந்துலாம் வந்து அவங்க ரொம்ப மோசமாக அவங்களோட குவாலிட்டி செக்ஸ் எல்லாம் இருக்குது, இருக்க வேண்டிய லெவலுக்கு இல்லை. அண்ட் அவங்க அதே மாதிரி வந்து நிறைய சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கிறது இன்டர்நெட்டில் நீங்கள் சின்ன சர்ச் பண்ணிங்கனாலே ஒரிஜினலாகவே அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க. நிறைய ஏஜென்சிஸே சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பர்ட்ஸ், கவர்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அமெரிக்கன் எக்ஸ்பர்ட்ஸ். நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். போயிங்கில் இருக்கிற ஒரு இன்டர்னல் மெயிலில் இருந்த ஒரே ஒரு லைனை மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். போயிங்கோட ஏர்கிராஃப்ட்லாம் இப்போலாம் டிசைன் பண்ணுறது வந்து கிளவுன்ஸ் அண்ட் மானிட்டர்டு பை மங்கீஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்டர்னல் எம்ப்ளாயியே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு இங்கே உடனே இல்லை அமெரிக்கா தான் கரெக்ட், போயிங் தான் பெஸ்ட்டுன்னு யாரும் யோசிக்காதீங்க. சர்ச் பண்ணி நீங்களே கொஞ்சம் பாருங்கள்.